வணக்கங்க. இன்னைக்கு தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கிறது நான் காமிக்க போகிறேன். ஒரு ஆட்டு தலையை வாங்கி இந்த மாதிரி ஒரு 10 விசில் வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 கப்பு தேங்காய். இதுக்கப்புறம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வேக வைக்கிறது ஈஸி, இது க்ளீன் பண்ணுறது எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தலைக்கறியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் இந்த எலும்பெல்லாம் நம்ம எடுத்துடணும். இந்த கறியை மட்டும்தான் எடுத்துக்கணும். இது 10 விசில் வச்சாதான் இந்த எலும்புலேருந்து இந்த கறி வரும். இது எதுக்கு செய்து கொடுப்பாங்கன்னா, குழந்தைக்கு தலை நிற்கலைன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த கறியை செஞ்சு கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் குழந்தைக்கு தலை நிற்கும்னு சொல்லுவாங்க. நரம்பு கழுத்துலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைக்கு. இந்த குறை எலும்பெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. எலும்பே இருக்கக்கூடாது, கறி மட்டும்தான் இருக்கணும். அடுத்ததாக இது நாக்கு. இந்த நாக்கில் இருக்கிற இந்த தோலை இப்படி உரித்து எடுத்துடணும். மற்றபடி கொஞ்சம் கூட எலும்பு இல்லாமல் இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். தலைக்கறி குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் மசாலா பொடி போட்டுக்குவோம். கறி மசாலா பவுட்ரு. அது கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம அதை வதக்கிடுவோம். தேங்காய் கிரேவியில் அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குவோம். அடுத்ததாக ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சது போட்டிருக்கேன். அது கூட இந்த சோம்பு பொட்டுக்கடலை இதையும் போட்டுக்குவோம். அது கூட இந்த தேங்காயும் போட்டு நல்லா கிரேவியாக அரைச்சிக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். இதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த கறி தண்ணியை இதில் ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கறியும் இதில் நம்ம போட்டுக்குவோம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 3 ஸ்பூன் போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளவோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இது கொஞ்சம் மிளகாய்த்தூள்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்குவோம். அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் போட்டுக்குவோம். கொத்தமல்லி இலையும் போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போன ஏற்பாடு நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். எப்போதும் தலைக்கறின்றது கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம கிரேவியாக கூட செஞ்சுக்கலாம், இல்லை வறுத்துக்கலாம். பாருங்கள், தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு தலைக்கறி செய்ய தெரியாது. நான் செய்த மாதிரி க்ளீன் பண்ணி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.